இனிய நாட்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்தது மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போல இவ்வாண்டும் முத்தமிழ் அறிவாலய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களின் ஒத்துழைப்போடு இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை முத்தமிழ் அறிவாலயத்தின் சார்பிலே தெரிவிப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முத்தமிழ் அறிவாலயம் இன்று இவ்வளவு தூரம் அழைச்சி பெற்றதற்கு அந்த முத்தமிழ் அறிவாலயத்திலே கல்வி பயிர்விக்கும் ஆசிரியர்கள் தான் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே அனைவருக்கும் தெரிந்து கொள்கிறேன். நாங்கள் அதிபர், உப அதிபர், நிர்வாகம், கல்விக்குழு, பெற்றோர்குழு பல குழுக்கள் இருந்தாலும் அவை எல்லாம் ஒரு நெறியாண்மைக்காக மட்டுமே அவை இருக்கின்றது. ஆனால் பாடசாலை ஒவ்வொரு பெற்றோர்களின் உதவியோடும் அவர்களுடைய ஆலோசனையுடன் தான் இந்த பாடசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகின்றேன். அடுத்த ஆண்டு முத்தமிழ் அறிவாலயம் ஆரம்பிக்கப்பட்டு 25வது ஆண்டை நாங்கள் வெட்டியிருக்கின்றோம். அந்த 25வது ஆண்டு விழாவை இதே போன்று மிகவும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று இப்பொழுதே தீர்மானித்திருக்கின்றோம். இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த 25 ஆண்டு காலத்திலே நாங்கள் பல்வேறு துன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் சந்தித்திருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய கலைக்கூடத்திலே 2ஆம் தலைமுறையைச் சேர்ந்த நிறைய பெற்றோர்களின் பிள்ளைகள் பாடசாலைக்கு வந்திருக்கிறார்கள். வெகு விரைவிலே நான் நினைக்கின்றேன் இந்த 2ஆம் தலைமுறையினர் தான் இந்த பாடசாலையை இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் இந்த பாடசாலையிலே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். விரைவிலே அதற்கான வழியை சமர்ப்பித்து நாங்கள் பின்புலத்தில் இருந்து கொண்டு அவர்களை கொண்டு இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் இந்த பாடசாலையை இயக்குவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டும் பாடசாலை ஆரம்பமாகும். 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு பாடசாலையின் வளர்ச்சி மற்றும் ஆண்டு விழா சம்பந்தமான 25வது ஆண்டு விழா சம்பந்தமான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற இருக்கின்றது. தயவு செய்து இதே போன்று அனைத்து பெற்றோர்களும் சமூகமளித்து எங்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முத்தமிழ் அறிவாலயத்திலே இப்பொழுது கலைத்துறையிலே மாணவர்கள் பங்களிப்பது மிகவும் குறைந்து கொண்டு வருகின்றது. ஆனால் கலைத்துறையிலே எவ்வளவு பிள்ளைகள் கவனமாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு கல்வித்துறையிலேயும் அவர்கள் முன்னேறுவதற்கான வசதிகள், சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சங்கீதம், பரதநாட்டியம், கீபோர்ட் போன்ற கலை பாடங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இந்த கலை பாடங்களில் இணைத்து தொடர்ந்தும் அவர்களுக்கு அந்த கலையை பயிர்விக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது தவிர இந்த முத்தமிழ் அறிவாலயத்தின் வளர்ச்சியிலே உள்ளே வெளியே இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் எனது நன்றியையும் முத்தமிழ் அறிவாலயத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். இந்த நல்ல தருணத்தில் நாங்கள் கடந்த கோடை காலத்தில் செய்திருக்க வேண்டிய ஒரு சின்ன வேலையை இந்த வேளையிலே செய்கின்றோம். சில வேளைகளில் பல வேளைகளில் உங்களுக்கு எந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டாலும் அந்த நிகழ்ச்சி நேரம் கடந்துதான் முடிவது வழக்கம்.
இந்த விளையாட்டு போட்டியிலும் அவ்வாறு நடந்தது. அதனால் தவிர்க்க முடியாமல் பல விருதுக்குரிய வீரர்களை அந்த அரங்கிலே கௌரவிக்க முடியவில்லை. எனவே அவர்களை இந்த அரங்கிலே வைத்து கௌரவிக்கலாம் என்று நம்புகிறோம். விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றி தாங்கள் பங்கு பற்றிய 3 போட்டிகளுமே முதல் இடம் பெற்று வெற்றி வீரர்களாக வந்த பின்வருவோரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அதிகாரிகள் அவர்களுக்குரிய வெற்றி கிண்ணங்களை வழங்குவார்கள். இந்த வெற்றி கிண்ணத்தில் ஒரு சின்ன ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு எங்களோடு தொடர்பு கொண்டு சரியாக கண்டுபிடிப்பார்கள் என்று நம்புகிறோம். முதலில் 12 வயதுக்கு கீழ்ப்பட்ட பெண்களுக்கான போட்டியில் 3 முதலிடங்களை பெற்றவர் சோனியா ரோஹான், பாரதி இல்லம். அவர் ஆஸ்கர் பாரம் தமிழர் ஒன்றியத்திலிருந்து வந்தவர். எனவே அவர் இந்த அரங்கில் இன்று இல்லை. 13 வயது ஆண்களுக்கான போட்டியில் கம்பன் இல்லத்தைச் சேர்ந்த திலீப் கங்காதரன் 3 போட்டிகளிலும் முதலிடம் பெற்ற திலீப் கங்காதரன் அன்போடு மேடைக்கு அழைக்கிறார். பக்கத்தில் விசாரணை பார்த்தா இவர் தான் 3 முதலிடம் பெற்றார்கள். தெரியும் அவங்களோட பேர் என்னண்டு? என்ன பேர் உங்களுக்கு? திலீப் தானா? இன்னும் ஒரு உற்சாகமான வீராங்கனை அதே வயது பிரிவு பெண்களுக்கான 13 வயது பெண்களுக்கான போட்டிகளில் வள்ளுவன் இல்லத்தைச் சேர்ந்த கௌசிகா சுரேஷ்கரன் 3 முதலிடங்கள் வெற்றி வீராங்கனை. நான்கு வயது ஆண்களுக்கான பிரிவில் பாரதி இல்லத்தைச் சேர்ந்த பிரியன் ரோஹான் 3 முதலிடத்தை பெற்றார். அவரும் ஆஸ்கர் பாரம் தமிழர் ஒன்றியத்திலிருந்து வந்தவர். எனவே அவர் இந்த அரங்கிலே இல்லை. அவருக்குரிய பரிசை நாம் அனுப்பி வைக்கின்றோம். 14 வயது அதே வயது செல்வி நிவேதா கனகரட்னம் வள்ளுவன் இல்லம் 3 முதலிடங்கள். ஆறு வயது 3 முதலிடங்கள் பாரதி இல்லத்தைச் சேர்ந்த செல்வி திலட்சணாவுக்கு வெற்றி வீராங்கனை செல்வி திலட்சணா. 16 வயது ஆண்களுக்கான பிரிவில் 3 முதலிடங்களை பெற்றவர் செல்வன் சர்வாயுதன் மகாலிங்கம். அவர் இந்த அரங்கிலே இல்லை. அவர் ஆஸ்கர் பாரம் தமிழர் ஒன்றியத்திலிருந்து வந்தவர். இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள் மீண்டும் குறித்தாகட்டும். இந்த வருடம் ஆண்டு விழா காரணமாக விளையாட்டுப் போட்டி நடத்துவது சிரமமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இருந்தாலும் அது தொடர்பாக பெற்றோர்கள் அவர்களுடைய ஆர்வத்தையும் நேரத்தையும் ஈடுபடுத்தி ஒத்துழைக்க முடிந்தால் அதற்கான ஒழுங்குகளை செய்வதற்கு நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அனைவரையும் மீண்டும் மீண்டும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சியின் பிற்பகுதி வழமை போலவே எமது மாணவர்கள் பங்கு பெறும் இசை நிகழ்ச்சி. எமது இசை ஆசிரியர் திரு அவர்கள் இந்த இசை வழங்க இங்கே ஆயத்தமாக இருக்கின்றார். அரங்கில் முதலில் அழைப்பது இத்தனை நேரம் உங்களோடு ஒலிவாங்கியோடு நின்று உங்களை மயக்கிய ஒரு குரல் செல்வி பவனிதா மீனாட்சி தம்பி அவர்களை அன்போடு மேடைக்கு